இன்னொரு தெய்வம் தேவைப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம், எவ்வளவு ஆண்டவருடைய கிரியைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த பொழுதும், இத்தனைக்கு ஆரோனும் கூட இருந்து செங்கடல் பிளந்ததை பாக்குறாரு, மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறினதை பாக்குறாரு. எல்லாமே பார்த்த பொழுதிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும் இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போஜனம் கேட்கிறார்கள், தண்ணி கேட்கிறார்கள். எல்லாம் கேட்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரா இல்லையா? இந்த நாட்களில இது நான் ஆவிக்குரிய ஜீவத்துல நான் சொல்றேன். எல்லா காரியங்களும் அவர்கள் முறுமுறுக்கிற காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கொடுத்த அடுத்த மாத்திரத்திலே கொன்னும் போட்டார். அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. யோசுவா இருக்கார் பாத்தீங்களா? யோசுவா என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு அந்த மலை நாட்டை தாரும், கஷ்டமான இடம், மலைநாடுங்கிறது கஷ்டமான இடம், எனக்கு அந்த இடத்தை தாரும் என்று பாடுகள் மத்தியிலே போறதுக்கு யோசுவா பிரயாசப்பட்டதுனால அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? கானானுக்குள் பிரவேசி என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லாவுமே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு தண்ணி இல்ல, தண்ணி கொடு, எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு இறைச்சி இல்ல, நாங்க அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம், முறுமுறுத்து எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆண்டோடைய பாதத்துல பலிகடையாய் கிடந்து உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் இச்சை உள்ளவர்களாய் கேட்கிறார்கள், கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்காத காரியம். நமக்கு என்ன தேவை? வனாந்திர வழியாய் நடத்தி வர்றவருக்கு தெரியாதா? நமக்கு தண்ணி தாக அடிக்கும் தெரியாதா? பசிக்கும் தெரியாதா? எல்லாமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதரட்சை பழையதாகவும் இல்லை, அவர்கள் போட்டிருந்த வஸ்திரமும் பழையதாகலன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் வளர அவருடைய வஸ்திரம், அவருடைய செப்பு எல்லாமே சேர்ந்து வளர்ந்தது. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமாக எல்லாமே கண்கூட பாக்குறவர்கள் இப்ப சொல்றாங்க, எங்களுக்கு முன்ன சில தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு. ஆரோனும் நகைகளை கலட்டி உருக்கி தெய்வத்தை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைச்சிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பும் போதுதான் இங்க மோசே வர்றாரு. வரும் பொழுது அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக நின்று ஆடலும் பாடலும் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது மோசேக்கு கோபம் உண்டு. கற்பலைகள், ஆண்டவர் தன் விரலினால் எழுதி கொடுத்த கற்பலைகளை கீழே போட்டு உடைத்துட்டு ஆரோன்ட்ட கேட்கிறார், நீ என்ன இந்த பொல்லாத காரியத்தை நீ செய்யறதுக்கு இந்த ஜனங்களை தூண்டிவிட்ட காரியம் என்னன்னு கேட்கும்போது ஆரோன் சொல்றாரு, இது பொல்லாத ஜனங்கள் என்று நீங்க அறிவிங்க மோசே அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிச்சா நமக்கு தெரியும். எல்லா வசனங்களையும் வாசிச்சுட்டு இருந்தா டைம் ஆயிரும்.